ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழ் தேசியத்தின் பால் இருக்கக்கூடியவர்கள் அல்ல ஒழுக்காற்றண்ட பெயர்வேல கட்சியிலிருந்து வெளியேற்றப்படணும் என்றதுல ஆர்வம், அந்த வெளியேற்றப்பட்டிருக்கிறவர்கள், அவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்கிறவர்கள் தொடக்கம் தமிழரசு கட்சியை நேசிக்கக்கூடிய மக்கள், அதை கடந்து ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் இன்றைக்கு இது ஒரு கொலையாகத்தான் பார்க்கப்படுது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டம்ன்றது தற்கொலைக்கு தூண்டினா கூட அது ஒரு சர்வதேச, அதாவது குற்றமாத்தான் பார்க்கப்படுது. ஒரு தற்ற கொலையை தூண்டினா கூட சட்டத்தினை தெரியும், அதுவும் ஒரு குற்றம் தான். ஏனென்றால் இது நாங்கள் ஒரு நாள் நடந்த சம்பவமாக சுருக்கினார். இதை கடந்த ஒரு வருடமாக இந்த கட்சி என்றது உங்களுக்கு தெரியும், நீதிமன்ற காவல்ல கிட்டத்தட்ட நீதிமன்றத்தினுடைய படியில வளர்த்தி வைக்கப்பட்டிருக்குது. இது யாரால இந்த வழக்கு போடப்பட்டேன்னு எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு தலைமைத்துவ போட்டியால வந்தது. இப்ப சுமந்திரனா ஸ்ரீதரனான்ற இந்த தலைமைத்துவ போட்டியில ஜனநாயக ரீதியாக பொதுச்சபையால ஸ்ரீதரன் சார் தெரிவு செய்யப்படைக்க அதை ஏற்றுக்கொள்ள இல்லாம ஜீரணிக்க முடியாம சுமந்திரன் எடுத்த இந்த நீதிக்கு புறம்பான சட்ட போராட்டம், அவருக்கு அந்த பொறிமுறைகள் தெரியும். அந்த நீதிக்கு புறம்பான சட்ட போராட்டம் ரெண்டு பேரை வச்சு, பீட்டர் அலஞ்சலியன் உள்ளிட்ட அந்த திருவோணமலை பிரதிநிதி உள்ளிட்ட இந்த 2 பேரையும் வச்சு முன்னெடுத்த இந்த நீதிக்கு புறம்பான சட்ட போராட்டம் என்றது ஒரு தமிழரசு கட்சியினுடைய 60 வருட வரலாற்றை கொண்டவருக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள், அழுத்தங்களை கொடுத்திருக்கு உளவியல் ரீதியாக. இது ஒரு மெல்ல கொல்லும் மருந்து மாதிரி தான், சிலோரி டெத் மெடிசின் மாதிரி நாளாந்தம் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் அவர் கடைசி கூட்டம், அவர் போன கடைசி கூட்டம் என்றது வவுனியாவில் நடந்த அந்த 14ஆம் தேதி கூட்டம் தான். அந்த கூட்டத்துல கூட இதுல இப்ப அதான் நான் சொன்னேன், இந்த மரணங்கள் யாரையுமே நாங்கள் புனிதராக்கலாது. ஏனென்றால் கவிஞர் தாமரை சொன்ன மாதிரி இப்ப ஒரு ஆள் துரோகம் செய்கிறேன் விடுதலை போராட்டத்துல, அதுல பொதுவாகவே ஒருத்தர் துரோகம் செய்கிறேன், அது குடும்பத்துக்கு துரோகமா இருக்கலாம், சமூகத்துக்காக இருக்கலாம், தேசத்துக்கு எதிரானதா இருக்கலாம், இனத்துக்கு எதிரான துரோகம் என்றா துரோகம் தான். அந்த துரோகமே செய்து ஒருவர் மரணத்துக்கு பின்னர் புனிதராக்கலாம். அப்ப மாவேணிய வரலாற்றை நான் முள்ளிவாய்க்காலுக்கு முன் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னென்று பார்க்க அவருடைய ஆளுமை என்பவர், கட்சியினுடைய தலைமை, அந்த பொறுப்புல அவர் மிக ஒரு அடுத்த திருத்தமாக ஒரு நேர்த்தியான ஒரு சரியான பாதையில போகலாம போனதுக்கு அவருடைய அந்த ஒரு அறமும் ஒரு காரணம் என்னென்றால் அவர் யாரையும் பகைக்க மாட்டார். இப்ப இந்த நாய்க்குட்டி கதை சொன்ன மாதிரி ஒரு மென்போக்கான அணுகுமுறையும் இருக்கு. அவருக்குள்ள இருந்த சாத்வீதியான போராட்ட குணத்துக்கு நேராக ஒரு மென்போக்கான அணுகுமுறையும் இருக்கு. யாரையும் ஒரு வன்முறையாக பார்க்க மாட்டேர், வன்முறையான வார்த்தைகள் பாவிக்க மாட்டேர். ஒரு சகோதரத்துவ அந்த மனோரளி என்றது அவர்கிட்ட ஒரு இயற்கையாக நான் பல தடவைகள் அவதானிச்சிருக்கிறேன்.